வாழ்க வளமுடன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் கே சந்தியா ஃபேஷன் டிசைனர். இப்போ போன கிளாஸில் நம்ம என் நாட் பற்றி எப்படி போடணுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ ஜெரி த்ரெட்டில் நம்ம ஷேப் எந்தெந்த பக்கம் எப்படி எப்படி திருப்பணும் அப்படிங்கிற ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆங்கிள் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இப்படி சும்மா ஒரு ஆங்கிள் பாக்ஸ் போட்டுக்கலாம். இதில் எப்படி த்ரெட்டில் ஒர்க் பண்ணணுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்லேயே நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணி பழகுங்க. ஜரி த்ரெட் ஸ்மூத்தாக வரும்போது சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் போடணுங்கிறத பார்ப்போம். இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். த்ரெட் நான் எப்பவும் போல் த்ரெட்டை முடிச்சு போட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், த்ரெட்டு நான் முடிச்சு போட்டு எடுத்திருக்கேன். இதை இப்படி ஹோல்ட் பண்ணுவோம், எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது கீழே வச்சுட்டு த்ரெட்டை மேலே எடுக்கிறோம். இப்படியே ஸ்டிச்சு போட்டு வாங்க. இப்போது இந்த இடத்துல போட்டோம். இப்படி திருப்பணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இப்படி திருப்பினீங்கன்னா இந்த ஷார்ப் வராது. நம்மளுக்கு இந்த ஷார்ப் வேணும். ஏன்னா இது பாக்ஸு, அதனால இந்த முனை நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். அப்படின்னா நாம் எந்த பக்கம் திருப்புறோமோ, இப்போ இந்த பக்கம் திருப்புறோன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, குட்டி செயின் ஒன்று போடணும். குட்டி செயின் போட்டு இப்படி திருப்பினீங்கன்னா இந்த பக்கம் ஷார்ப் கிடச்சிருச்சா, வளைவு வராமல் நல்லா நேராக ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு. இதே மாதிரி தாங்க இந்த சைடும். நாம் எந்த டைரெக்ஷனில் திருப்பணுமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு குட்டி லாக் ஒன்று போட்டிங்கன்னா அந்த இடத்துல ஷார்ப்னஸ் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த சைடு திருப்பணும். இப்போ ஆங்கிள் பாக்ஸ் இப்படி வருது, இந்த லைன் மேலே போகணும். இப்போ மேல் லைன் ஒர்க் பண்ணோன்னா கீழே ஒரு குட்டி லாக் போடுறோம். இப்படி ஒரு குட்டி லாக் போட்டு இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா அந்த வளைவு கரெக்டாக அந்த வரும். இப்போ இதோட கொண்டு நிறுத்திட்டோம். எனக்கு இந்த பக்கம் திருப்பணும். இந்த பக்கம் திருப்பணும் என்ன பண்ணணும், இங்கே ஒரு லாக் போடணும். அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லாக் போடணும். இப்படி ஒரு லாக் போடணும். போட்டு இந்த இடத்துல கொண்டு வரணும். நீங்கள் ஆங்கிள் பாக்ஸ் ஒர்க் பண்ணும்போது ஃப்ரேமை அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரேமை திருப்பாதீங்க. நான் ஃப்ரேமெல்லாம் திருப்பவே இல்லை, நீடியில் மட்டும்தான் திருப்புறேன். நாம் எந்த இடத்துல உட்காந்துருக்கோமோ அந்த இடத்துலையே உட்காந்து நீடியில் மட்டும்தான் திருப்பணும். ஃப்ரேமை திருப்புறதோ இல்லை நாம் அதுக்கு தகுந்த மாதிரி நகர்ந்து போகிறதோ கூடாது. நீடில் அதுக்கு தகுந்த மாதிரி திருப்பிக்கணும். இப்போ எனக்கு இந்த பக்கம் வரும், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லாக்னா குட்டி செயின் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரும். இங்கே கொண்டு வந்துட்டோமா. இப்போ எனக்கு இந்த பக்கம் போகணும், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லாக். இவ்வளோதாங்க ஆங்கிள் பாக்ஸ் ஒர்க் பண்ணுறேன்னா. இதில் எந்த ஷேப் உங்களுக்கு ஒர்க் பண்ணணுமோ அதுக்கு இதுதாங்க. எந்த பக்கம் போகணுமோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சு திருப்பணும். எல்லா ஸ்டிச்சுக்கும் இதுதான் ப்ரொசீஜர். ஸ்ட்ரெயிட்டாக ஒர்க் பண்ணுங்க. கார்னர் வந்ததும் ஒரு குட்டி லாக் வச்சு திருப்புங்க. நீடில் மட்டும்தான் திருப்பணும். எக்காரணத்து கொண்டு ஃப்ரேமோ இல்லை நாமளோ அதுக்கு தகுந்த மாதிரி நகரக்கூடாது. இப்படி கொண்டு வரோம். இந்த இடத்துல எனக்கு முடியுது. இந்த இடத்துல எனக்கு ஒரு எண்ணாட் போடுவேன். எண்ணாட் போன கிளாஸில் தான் பார்த்தோம், ஞாபகம் இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சி இழுக்கிறோம். இவ்வளோதாங்க எண்ணாட். இப்போ ஆங்கிள் பாக்ஸ் போட்டோம். இந்த ஆங்கிள் பாக்ஸ் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறதுக்காக குட்டியாக போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் பெருசாக போடணும். இதே மாதிரி 8 லைன் வரணும்.
ஆங்கிள் பாக்ஸ் வந்து இப்படியே போட்டு போட்டு 8 லைனு போடணும். எனக்கு உள்ளுக்குள்ளே குட்டி இந்த மாதிரி குட்டியாக ஆரம்பித்து பெரிய பாக்ஸ் வரைக்கும் வரணும். இப்படி எனக்கு ஒரு பாக்ஸ் ஒர்க் பண்ணி காட்டணும். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ஷேப் பார்க்கலாம். இந்த ஆங்கிளில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து எதுவும் இல்லைங்க, கார்னர் வந்தால் தான் குட்டி லாக் வச்சு அது திருப்பணும். இதில் தான் கார்னர் இல்லையே, வளைவு தானே வருது. வளைவு இடத்துல வந்து நீங்கள் குட்டி குட்டியாக செயின் வச்சிங்கன்னா அந்த வளைவு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். எப்போவுமே வளைவில் பெரிய லாங் ஸ்டிச் வந்து வைக்கக்கூடாது. குட்டி குட்டியாக ஸ்டிச்சஸ் வச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த இடத்துல வளைவு கரெக்டாக வரும். இப்போது இந்த இடத்துல வளைவு வருதா, இந்த இடத்துல கொண்டு போய் இப்படி பெருசாக வச்சிட்டிங்கன்னா இது வந்து இப்படி பார்த்தீங்களா ஒரு சேவ் வராமல் இப்படி கோணையாக வருது. அதுக்கு என்ன செய்யணும்னா குட்டி லாக் குட்டி செயின் வைக்கணும். இப்படி குட்டியாக செயின் வச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல கர்வ் வந்து கரெக்டாக வரும். இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். இந்த மாதிரி கர்வ் வந்து கரெக்டாக வரணும். இந்த வளைவு இடத்துல எல்லாம் குட்டியாக வைக்கணும். எந்த இடத்துல வளைவு வருது அந்த இடத்துல எல்லாம் இப்படி குட்டியாக நீங்கள் செயின் வச்சிங்கன்னா அது பார்க்க அழகாக இருக்கும். இந்த இடத்துல வளைவு வருதா, இந்த இடத்துல நான் வந்து இப்படி பெருசாக வச்சுட்டேன்னா அந்த வளைவு வந்தே மாறிடும். அந்த இடத்துல குட்டியாக ஒரு ஸ்டிச்சுங்கிறது இடத்துல 2 3 ஸ்டிச் வச்சா பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி வளைவா இதுவும் அப்படி தான். நீங்கள் நகரக்கூடாது, ஃப்ரேமும் திரும்பக்கூடாது. உங்கள் நீடில் மட்டும்தான் திரும்பணும். என்ன டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டைரெக்ஷனில் நீடியில் வந்து சாய்வாக வச்சு ஒர்க் பண்ணணும். இப்படி 90 டிகிரியில் வச்சு யூஸ் பண்ணுறதா கரெக்ட் ப்ரொசீஜர். நம்ம வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் பிகினர்ஸாக இருக்கோம். அப்போ வந்து 90 டிகிரியில் வந்து இப்படி ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டக்குன்னு வராது. நல்லா பழகிருக்கிறோம் அப்படின்னா 90 டிகிரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நாம் இப்போ தான் பழகுறோன்னா கொஞ்சம் சாய்வாக இப்படி வச்சு ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இவ்வளோதாங்க. இந்த இடத்துல எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறோம். எண்ணாட் போட்டு கீழே த்ரெட்டு கட் பண்ணுறது எப்படி தெரியுமா? எண்ணாட் போட்டு எண்ணாட் முடிகிற இடத்துல அந்த கிளாத் ஒட்டியே வந்து த்ரெட்டை கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் த்ரெட்டை விட்டு கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க. இதே மாதிரி ஒரு ஆங்கிள் பாக்ஸு ஒன்று போடணும். எத்தனை லைன் வந்திருக்கோன்னு 8 லைன் வந்திருக்கோன்னு ஆங்கிள் பாக்ஸ் போட்டிருக்கோணும் சரியில். அதே மாதிரி இந்த ரவுண்டு பெருசாக, இது ஒரு 6 ரவுண்டு வந்திருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக நான் 3 ரவுண்ட் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் 3 ரவுண்டு சேர்த்து போடுங்க. இந்த 2 ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். என்ன ஷேப்பில் வேணால் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து சில்க் த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் எந்த டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.